அற்புதங்கள் நிறைந்த தேனீக்களின் வாழ்க்கை. முதல் சூரிய கிரணங்கள் பூமியை முத்தமிடும் தருணத்தில் ஒரு சிறு தேசம் விழித்தெழுகிறது. அந்த சிறு தேசம் சீரான தாளகதியோடு, துல்லியமாகவும் தெளிவான நோக்கத்தோடும் ஒலி எழுப்புகிறது. அது நேர்த்தியான ஒத்துழைப்பு நிறைந்த உலகம். அதுதான் தேனீக்களின் உலகம். ஒழுக்கம், அர்ப்பணிப்பு ஆகியவற்றால் வடிவமைக்கப்பட்ட ஒரு நாகரிகம். தன் நடனத்திலும் வாசத்திலும் மொழியை கொண்டிருக்கும் ஒரு சமூகம். அவை தேனை உருவாக்குபவைகள் மட்டுமல்ல, தங்கள் சிறு உலகில் சமநிலையை கட்டி காக்கும் கட்டுமான கலைஞர்கள், தங்கள் தேசத்தின் பாதுகாவலர்கள், ஒற்றுமையை கற்றுத்தரும் ஆசான்கள். இந்த அற்புத தேசத்தின் மையத்தில் இருப்பது ராணி. அவள்தான் எல்லாவற்றிற்கும் தாய். ஒவ்வொரு நாளும் 1000த்திற்கும் அதிகமான முட்டைகளை இடுபவள். ஆனாலும் அவளுடைய ஆட்சி துவங்குவது உரிமையின் அடிப்படையில் அல்ல, போட்டியின் மூலமாகத்தான். தேன்கூட்டிற்கு புதிய ராணி தேவை என்பதை உறுப்பினர்கள் உணரும் பொழுது சில சிறு இளம் குஞ்சுகள் தேர்வு செய்யப்படுகின்றன. அவற்றிற்கு ராயல் ஜெல்லி எனப்படும் சத்து நிறைந்த அமிர்தம் ஊட்டப்படுகிறது. அந்த ராயல் ஜெல்லியை சுரப்பது தொழிலாளர் தேனீக்கள். இந்த அற்புத உணவு சாதாரணமான இளம் குஞ்சை பெரியதாக, பலசாலியாக, ஒரு ராணியாக மாற்றுகிறது. ஆனால் ராணியின் பதவியை அடைய அது மட்டுமே போதாது. அரியணை ஏற மற்ற ராணிகளுடன் அது போரிட்டாக வேண்டும். போரில் ஒன்று மட்டுமே வெற்றி பெறும். மற்றவையின் அத்தியாயத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். ஆனால் ராணிகளும் நிரந்தரமானவை அல்ல. ராணிக்கு வயதாகும் பொழுது அவளுடைய ஃபெரோமோன் குறைய தொடங்குகிறது. ஃபெரோமோன் என்பது ஒரு வேதிப்பொருள். ராணி தேனியின் ஃபெரோமோன்கள் தான் தேன்கூட்டின் சமூக ஒழுங்கை கட்டி காக்கிறது. தொழிலாளர் தேனீக்கள் இன உற்பத்தியில் ஈடுபடாமல் தடுப்பதும், கூட்டை காக்கும் வேலைகளையும் உணவை தேடும் வேலைகளையும் தொழிலாளர் தேனீக்கள் ஒழுங்காக செய்ய வைப்பதும் ராணியின் ஃபெரோமோன்கள் தான். இந்த ஃபெரோமோன் குறையும் பொழுது அதை தொழிலாளர் தேனீக்கள் உணர்ந்து கொள்கின்றன. அவற்றிற்கு தெரியும் அடுத்த ராணியை தேர்வு செய்யும் நேரம் வந்துவிட்டதென்று. புதிய ராணியை தொழிலாளர் தேனீக்கள் தயார் செய்ததும் பழைய ராணி விலகிவிடுகிறது. சில சமயங்களில் தேனீக்களின் எண்ணிக்கை மிகவும் அதிகமாகும் பொழுது ராணியின் ஃபெரோமோன்களால் மொத்த கூட்டத்தையும் தன் கட்டுக்குள் கொண்டு வர முடியாமல் போக நேரும். அம்மாதிரியான நேரங்களிலும் முன்னர் சொன்னபடி தொழிலாளர் தேனீக்கள் புதிய ராணியை தயார் செய்யும். பழைய ராணி தேனி தனக்கு விசுவாசமான தேனீக்கள் சுமார் 1000த்திற்கும் மேற்பட்டவையோடு வேறு கூட்டை உருவாக்க சென்றுவிடும். வேறு சில சூழல்களில், அதாவது காலநிலை மோசமாக இருந்து வெளியில் உணவு பற்றாக்குறை இருந்தால் புதிய ராணி பழைய ராணியை கொன்றுவிடும். ராணியின் வெற்றியில் எந்த பெருமிதமும் இல்லை. அவளின் கடமை மட்டுமே அதில் உண்டு. ஏனென்றால் ராணியின் வாழ்க்கை அவளுக்கானதல்ல, அவளுடைய கூட்டிற்கானது. ஒரு தேன்கூட்டின் உண்மையான பலம் அதன் ராணி அல்ல, அவளுடைய மகள்கள், அதாவது தொழிலாளர் தேனீக்கள். ஆம், அவை எல்லாமே பெண்கள். தொழிலாளர் தேனீக்கள் புதிய முட்டைகளின் அறைகளை சுத்தம் செய்யும், முட்டை புழுக்களுக்கு உணவளிக்கும், ராணியின் தேவைகளை கவனித்துக் கொள்ளும், தேன்கூட்டை கட்டும், வாயிலை பாதுகாக்கும். இவை எல்லாவற்றையும் தவிர பறந்து சென்று தேனையும் மகரந்தத்தையும் சேகரிக்கும். தொழிலாளர் தேனியின் வயதுக்கு ஏற்ப பணி மாறும். தொழிலாளர் தேனீக்கள் உணவு இருக்குமிடம், அது எவ்வளவு தொலைவில் இருக்கிறது மற்றும் எந்த திசையில் இருக்கிறது என்பது போன்ற தகவல்களை மற்றைய தொழிலாளர் தேனீக்களிடம் பகிர்ந்து கொள்ள வேகிள் டான்ஸ் என்கிற நடன முறையை பின்பற்றுகிறது. தொழிலாளர் தேனியின் வாழ்க்கை குறுகியது. கோடை காலங்களில் வெறும் 6 வாரம் மட்டுமே உயிரோடு இருக்கும். குளிர்ந்த பருவ காலத்தில் பிறந்த தேனி என்றால் சில மாதங்களுக்கு உயிரோடு இருக்கும். 6 வாரங்களோ சில மாதங்களோ தொழிலாளர் தேனி தன் கூட்டிற்காக முழு அர்ப்பணிப்போடு தன் வாழ்நாளை அளிக்கும். இந்த தேன்கூட்டின் ஒரே ஆண்கள் ட்ரோன் தேனீக்கள் தான். அவற்றின் ஒற்றை நோக்கம் வேறொரு கூட்டின் ராணியோடு இணை சேர்வது. இணை சேர்ந்தவுடன் ஆண் தேனீக்கள் இறந்துவிடும். இணை சேராத ஆண் தேனீக்கள் கூட்டிற்கு திரும்பும். பூக்கள் மற்றும் உணவு பற்றாக்குறை ஏற்படும் பொழுது தொழிலாளர் தேனீக்கள்
ஆண் தேனீக்களை கூட்டிலிருந்து வெளியேற்றிவிடும். ராணி தேனீக்கும் தொடர்ந்து இணை சேரும் தேவை இருப்பதில்லை. ஒரு சில முறைகளிலேயே பல ஆண்டுகளுக்கு முட்டையிட தேவையான விந்து அவள் உடலில் சேமிக்கப்பட்டிருக்கிறது. தன் இறுதி நாள் நெருங்குவதை உணரும் தொழிலாளர் தேனி தன் கூட்டை விட்டு அமைதியாக வெளியேறுகிறது. பலவீனமான தன் உடல் தன் சகோதரிகளுக்கு பாரமாவதை அவள் விரும்புவதில்லை. ஏதோ ஒரு இலையின் கீழோ அல்லது ஒரு பூவின் இதழ் மீதோ அவள் ஓய்வெடுக்கிறாள். அங்கேயே தன் கதைக்கான இறுதி அத்தியாயத்தை அவள் எழுதி முடிக்கிறாள். தொழிலாளர் தேனியின் வாழ்க்கை அர்ப்பணிப்புகளால் ஆனது. தன் வாழ்நாள் முழுமையும் கூட்டிற்காக உழைக்கும் அவள் கௌரவமாக கம்பீரமாக வாழ்க்கையை நிறைவு செய்கிறாள். தேனீக்கள் இந்த உலகின் தோட்டக்காரர்கள். நாம் உண்ணும் உணவில் 1/3 பங்கு தேனீக்களின் மகரந்த சேர்க்கையை சார்ந்துதான் இருக்கிறது. அவை இல்லாமல் இந்த பூமியின் ஓசை அடங்கி போகும். தேனீக்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக விஞ்ஞானிகள் எச்சரித்து வருகின்றனர். பூச்சி மருந்து, வாழ்விடம் அழிந்து போதல் மற்றும் காலநிலை மாற்றம் ஆகியவை தேனீக்களின் இன்றைய நிலைக்கு முக்கிய காரணங்களாகும். சின்னஞ்சிறு உயிரினங்களான இந்த தேனீக்களின் ஒற்றுமை இப்படிப்பட்ட அற்புதங்களை நிகழ்த்தும் என்றால், மனிதர்களின் ஒற்றுமையும் நல்லிணக்கமும் இந்த பூமியை எவ்வளவு சிறப்பானதாக மாற்றும். இயற்கையை காப்போம், வனவிலங்குகளை காப்போம். இயற்கை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு குறித்த எங்கள் காணொளிகளை தொடர்ந்து காண எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவும் ஊக்கமும் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். லெட் நேச்சர் லிவ்.